வணக்கங்க. தாத்தா மாட்டு மேலே தண்ணியை ஊற்ற ஊற்ற இந்த நாட்டு மாடு எப்படி தலையாட்டுதுன்னு பாருங்கள். வருஷத்தில் ஒரு தடவை குளிக்க வச்சா அப்படி தானேங்க இருக்கும். அட ஆமாங்க, மாட்டு பொங்கலுக்காக தான் நம்ம மாடுங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிந்து மாடு கூட ஏதோ ஓரளவுக்கு நின்றுச்சுங்க. ஆனால் நாட்டு மாடு நிற்கவே இல்லை. வருஷம் வருஷம் எல்லோரும் மாட்டோட கொம்புங்களுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. ஆனால் நாங்கள் மாட்டோட கொம்புங்களுக்கு பெயிண்ட்லாம் அடிக்கிறது இல்லைங்க, காவிக்கல் தான் பூசுகிறோம். ஃபஸ்ட்டு நாங்களும் பெயிண்ட்டு தான் அடிச்சிட்ருந்தோம். இப்போல்லாம் நாங்கள் காவிக்கல் தாங்க பூசுகிறோம். ஏன்னா அது மாட்டோட கொம்புங்களில் அந்த சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் அடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் காவிக்கலுக்கு மாறிட்டோம். அதுக்கப்புறம் சித்தாய் பாட்டி நம்மளுக்கு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி கொடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. வருஷம் வருஷம் இவங்க தாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் கூட்டிட்டாங்க, இந்த ஒரு இடத்த தவிர. ஏன்னா அங்கே கோழிங்கள்லாம் இருக்கிறங்காட்டி அந்த ஒரு இடத்த மட்டும் கூட்டலைங்க. கூடி சீக்கிரம் இதையும் கூட்டிடுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கட்டுத்தரையும் கூட்டிட்டாங்க. இப்போ நான் அவ்வளோதாங்க, கட்டுத்தரையெல்லாம் கூட்டியாச்சு. நம்ம மாடுங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நீ சந்தன குங்குமம் வச்சா மட்டும் போதுங்க. இவ தாங்க மதுமிதா, அடையாளம் தெரியுதா? ஆமாங்க, இவளும் அவங்க அம்மா மாதிரியே மாறிட்டா. ஆத்தா சாணியெல்லாம் தொளிச்சு கொடுத்தாங்க. நான் உடனே டக்கு டக்கு டக்குன்னு கோலம் போட்டேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்க தாத்தா கோயிலுக்கு பூஜை பண்ண கிளம்பிட்டாங்க. தாத்தாட்ட வெயிட் பண்ணுங்கள் தாத்தான்னு சொல்லிவிட்டு அவசரமாக கோலத்தை எல்லாம் போட்டு முடித்தேங்க. அம்மா அப்போவே சொல்லிட்டாங்க, நீ கோலம் போட்டு போ, நான் கலர் கொடுத்துக்கிறேன்னு. அப்பாடா நீங்கள் கலர் கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கோலத்தை போட்டுட்டு தாத்தா கூட கிளம்பிட்டேன். கோயில் ரொம்ப தூரமாலாம் இல்லைங்க, நம்ம காட்டை தாண்டி போனால் கோயில் வந்துடும். இப்போ நம்ம சோளக்காட்டையும் தாண்டிட்டோம். இனி கொஞ்சம் தூரத்தில் கோயில் வந்துட போதுங்க. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம். பழந்தேங்காய்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டா தீர்ந்துது. தாத்தா ஃபஸ்ட்டே எண்ணெய் காப்பு கட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ தீபம் ஏற்றி கற்பூரம் பற்ற வச்சு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சா போதுங்க. நாங்கள் எப்படி மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன். பாய் பாய்.